Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கனகதாசர் 537ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை ஒட்டி தலையில் தேங்காய்கள் உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேன்கனிக்கோட்டையில் கனகதாச சேவா சமிதி டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் குறும்பர் இன மக்கள் தங்கள் குலதெய்வங்களை தலைமேல் சுமந்தபடி வந்தனர். தொடர்ந்து கலாச்சார நடனம் ஆடியபடி ஊர்வலம் சென்றனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நடைபெற்ற தலைமேல் தேங்காய் உடைக்கும் நேர்த்திக்கடன் திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் பங்கேற்றனர். முன்னதாக கர்நாடகாவில் இருந்து முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தொடர் விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு என தொடர் விடுமுறை என்பதால் கடந்த 3 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். ஆனால் காவல்துறையினர் முறையாக போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் ஈடுபடாததால் ஏரி சாலை, மூஞ்சிக்கல், கான்வென்ட் ரோடு, நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, கல்லறைமேடு ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியில் காட்டுப் பன்றிகளையும் மான்களையும் விரட்ட கோரியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் விவசாய டிராக்டர் உரிமையாளர் சங்கம் மற்றும் பயிர்காவல் கமிட்டியினர் இணைந்து ஸ்டாலின் அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தங்கள் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம், கம்பு, சூரியகாந்தி, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் மானாவரியாக பயிர் செய்யப்படுகிறது. அவற்றை காட்டுப் பன்றிகள், மான்கள் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. மேலும் உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது. அவற்றை கட்டுப்படுத்த கோரியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நெல்லையில் ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பணக்குடி புறவழி சாலை சென்டர் மீடியனில் 5 அடிக்கு ஒரு கொடி கம்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் அதிக காற்று வீசும் பகுதி என்பதால் கொடி கம்பங்கள் எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் பயணம் செய்கின்றனர். திறனற்ற திமுகவினர் நீதிமன்ற தடையை மீறி சாலைகள் முழுவதும் கொடி கம்பங்கள் வைத்திருப்பது காவல்துறையினருக்கு தெரியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு நகராட்சிக்கு கருணாநிதி பெயரை வைப்பதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் செல்வராஜ் தலைமை வகித்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் கலந்து கொண்டார். மேலும் இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஈனமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.